ஏய் நாம இங்க வந்து காரணத்தை மறந்துட்டியா? என்னமோ ஜாலியா உட்காந்து தலையை தோட்டிட்டு இருக்க. ஆமா, இவ்வளவு ஒத்துமையா இருக்கிற குடும்பத்துல பிரச்சனை எங்க ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியலையே. பிரச்சனை ஆரம்பிக்க சூப்பர் ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன். எப்படிடி? மாமா தெய்வமா மதிக்கிற அவர் அம்மா போட்டோவை தூக்கி ஸ்டோர் ரூம்ல போட்டுட்டா யார் இப்படி பண்ணதுன்னு மாமா கேட்பாரு. நாம தானே சொல்லுவோம். அவர் கோபத்துல நம்மள கண்ணா பின்னான்னு பேசுவாரு. உடனே நம்ம அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி பிரச்சனையை உண்டாக்கி குடும்பத்தை உடைச்சிருவோம். ஐடியா எப்படி? சூப்பர் ஐடியா. ஐயா ஏன் இப்படி கத்துறீங்க? கத்தாம ரெடி செய்யறது. இந்த பாரு, இங்க இருந்து எங்க அம்மா போட்டோங்க. எனக்கு தெரியாதுங்களே. உனக்கு தெரியாம எங்க போகும்? மாமா, அந்த போட்டோவை நாங்க தான். ஐயா, அம்மா போட்டோவை இவங்க எங்க வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நான் காட்டுறேன் வாங்க. நான் எங்க அம்மாவை தாயா தான் நினைச்சேன். ஆனா நீங்க அவங்களை தெய்வமாவே நினைச்சிட்டீங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் கொடுத்து வச்சவன். இந்த காலத்துல மருமகளுங்க மாமனார் மாமியார மதிக்கிறதே பெரிய விஷயம். நீங்க என்னடானா மாமனாரோட அம்மாவை தெய்வமாவே மதிச்சிருக்கீங்களே. நீங்க 2 பேரும் மருமகளா கிடைக்கிறதுக்கு நான் பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணுமா? இந்த போட்டோ இங்க எப்படி வந்ததுன்னு பாக்குறீங்களா? நீங்க ஸ்டோர் ரூம்ல தூக்கி போட்டதை நான் தான் இங்க கொண்டாந்து வச்சேன். நாகரிகம் ஆயிட்டதுனால அப்பா அம்மாவை மாத்த முடியாது. இந்த விஷயம் ஐயாவுக்கு தெரிஞ்சிருந்தா பெரிய சண்டை ஆயிருக்குமா. இந்த வீட்டுல இது வரைக்கும் விளையாட்டு கூட சண்டை நடந்ததில்லை. இனிமேலாவது பார்த்து நடந்துங்கம்மா.